அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனை பத்தி பார்க்க போறோம். பஞ்சாங்கம் தெளிவாகவும் விரிவான ராசி பலனும் சொல்லப்படும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில புதிய விஷயங்களை போடுறதுக்காகவும் ஷார்ட்ஸா சில வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. அதையும் பார்த்துட்டு அதில் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவுலையும் எங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க. அதிகமான ராசிகள் என்ன வருதோ அதுக்கு உண்டான பலன்களும் சில சிந்தனைகளும் வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுன்ற ப்ராக்டிக்கல் சொல்யூஷனும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நிறைய யோசிக்கிறோம், அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. நிறைய ஃபாலோவர்ஸ் தேவைப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. இது எதிர்காலத்துக்கும் உங்களுக்கும் பலனுள்ளதாக அமையும். இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இரவு 7:27 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் மறுநாள் காலையில் 5:33 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது. நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது. ஆனால் திதி அஷ்டமி திதிங்கிறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் காலையில் 6:02 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்கு. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. 9:07 முதல் 10:39 வரைக்கும் விளக்கு போடலாம். யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் 1:44 முதல் 3:16 வரை இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 6:02 முதல் 7:34 வரைக்கும் இருக்கு. இப்போ அஷ்டமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது, தானியம், இடம், சிற்பம், பெண்கள், நகைகள், அழகு கலை சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு நல்லதாக இருக்கும். சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற திதி கிடையாது. புனர்பூச நட்சத்திரம் ரொம்பவே நல்ல நட்சத்திரம். சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது. புதுமனை பூஜை செய்கிறதுக்கு, இடத்துக்கான வழிபாடு செய்கிறது, சாமி கும்பிடுறது போன்ற பல நல்ல காரியங்கள் செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துப்பதும் மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நிம்மதி, கடக ராசிக்கு துணிவு, சிம்ம ராசிக்கு புகழ், கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டம், துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு இழப்பு, மீன ராசிக்கு நிதானம். இது இப்போ ராசி பலன், விரிவான ராசி பலன் பார்க்கும்போது மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமான நாளாக தான் இருக்குது. சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். ஆனால் எந்த ஒரு முடிவும் ஏற்படாது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. லாபம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு சில காரியங்களை சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் மனசில் பதட்டமும் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டு கேட்டிங்கன்னா மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் திறமையாக பணியாற்றி நல்ல ஒரு யதார்த்தமாக எல்லாருக்கூடையும் பழகி வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் அமையும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்களை தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் ஜாலியாக சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. சகஜமான அணுகுமுறை பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுண்ணியத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இனிமையான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதிக நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமான செலவுகள்ன்றதுனால திருப்தியான மனநிலை இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த சீதோஷ்ண நிலை காலமாக
சளி இல்லன்னா இருமல் மட்டும் இருக்கும். மத்தபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. கவலைப்பட வேண்டிய நாளே இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குடும்பத்தில பொருளாதார நிலை கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. திருமண முயற்சிகள்ல நிதானமா செயல்பட்டீங்கன்னா, சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பு இருக்கு. அரசு வழியில எதிர்பார்க்கிற கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும், அது நல்ல ஒரு பலன் தரா மாரி தான் இருக்கு. புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்துல பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. இன்னைக்கு சாதகமான பலன்களும், கலவையான பலன்களும் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே உங்களோட தனித்திறமைய பயன்படுத்தி, உங்கள நீங்க உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, உங்களோட இலக்குகள ஈஸியா அடைய முடியும். சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் பொறுப்புகள், கவலைகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தோட பொறுப்பு, பதட்டம் வேலையில காட்டாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத வெற்றிகரமா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கரெக்ட்டா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனைகள், கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொண கூட மனசு விட்டு பேசுறது நல்லது. அவங்களுக்கு அவங்க கூட பயனுள்ள நேரத்த கழிச்சீங்கன்னா, கொஞ்சம் நாள அமைதியா கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வேலை செய்ற இடத்துல ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு பணவரவு இருக்கு. ஆனாலும் குடும்ப பொறுப்புகள் காரணமா செலவுகள் இருக்கு. செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி பெரிய பாதிப்புலாம் இல்ல. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியதும், ஓய்வு எடுக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்த பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. பெருசா சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். நாள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, சாதகமாக கொண்டு போக முடியும். ஆ நீங்க எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலன் தர மாதிரி இருக்கு. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலியமா அனுகூலமான பலன்கள் கிட்டும். புது பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய சுய முயற்சியில நல்ல ஒரு நம்பிக்கையோட நாள கொண்டு போகறதுக்கு முயற்சி செய்யுங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்தலாம். இருந்தாலும் பெரிய காரியங்கள், பெரிய விஷயங்களுக்கெல்லாம் முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் விட்டு 2, 3 நாள் கழிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள மனச அமைதியா வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகள திட்டமிட்டு, ஒழுங்கமைச்சு, பிரையாரிடைஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன் கிடைக்கும். பாதிப்பில்லாத ஒரு நாளா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பெருசா இல்ல. பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மனசு விட்டு அமைதியா சகஜமா பேசி பழகுனீங்கன்னா, நாள் சாதகமா அமையும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இனிமையான நாளா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு, ஆ செலவு 2மே கலந்த மாரி தான் இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன அசௌகரியம் சந்திக்கிற மாதிரி இருக்கு. மனசுல கொஞ்சம் பதட்டமும், கவலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு, நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா நாள கொண்டு போங்க. முடிஞ்சா ஓய்வு எடுக்கிறது நல்லது. அமைதியா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. குடும்பத்தில எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ, இல்லன்னா தேவையில்லாத எதிர்பாராத வீண் விரயங்களோ ஆக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ வரவு இருந்தாலும் செலவுகள கண்காணிக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். வீட்லயும் சரி, வெளிலயும் சரி, சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்க முடியும். நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆ நீங்க இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு நாள நிதானமாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் தவறுகள் எதுவும் பெருசாக ஆகாமல் உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்ய வேண்டியது அவசியம். பேரை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. சிலருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ஈகோ வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு நாளை அவங்கள இரிட்டேட் பண்ணாமல் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. வார்த்தைகள் பேசும்போது கொஞ்சம் கவனம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா பிரச்சனைகள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவே பணத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி தொந்தரவுகள் இருக்குது. முடிச்ச அளவுக்கு வெளியில் மழையில் நனையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஓய்வு எடுக்கிறதும் தேவைப்பட்டால் சிகிச்சை எடுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான நாள். நினச்ச காரியத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாகி உங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான செயல்பாடு உங்களோட காரியங்களை செயல்களை நல்லாவே பலன் தர மாதிரி இருக்குது. மனசில் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் தேவையில்லாத மனக்கவலையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நாளை பொறுத்தளவுக்கு ஜாலியாக கொண்டாட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. செழிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு என்ன விதமான டைட் ஒர்க் இருந்தாலும் அதை உங்களோட செயல்பாடு மூலிமா கரெக்டாக நேரத்தில் முடிக்கிற நாளாக தான் இருக்குது. முடித்த அளவுக்கு எல்லா வேலையும் நம்பிக்கையோடு கையாளுறதுனால சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாள் தான் உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. வேலை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த சின்ன சின்ன பதட்டம்லாம் வெளியில் நீங்கி தெளிவாக தொணக்கூட சந்தோஷமாக நாளை கொண்டு போகிற வாய்ப்புகள் அமையும். மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. ஜாலியாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்புக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. செலவுகளும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக சந்தோஷமான செலவுகளுங்கிறதுனால திருப்தியான மனநிலை தான் இருக்குது. ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி மட்டும் இருக்கும். மற்றபடி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தெளிவான நாளாக சிம்ம ராசிக்கு இன்னைக்கு இருக்குது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் பயன்படும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வரவு நல்லா இருக்குது. வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். நண்பர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அனுகூலமான பலன்கள் உங்களோட இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சரியாக திட்டமிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலனையும் வெற்றியும் தேடித்தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. சுபகாரிய முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் வரவு நல்லாவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் காரியங்களில் சாதகமான பலன்கள் இருக்குது. சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக தான் இருக்குது. முடித்த அளவுக்கு உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தெளிவான சிந்தனைகளோட உங்களோட வேலைகளை கரெக்டாக முடித்து நாள் முழுக்க நல்ல ஒரு திருப்தியான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல உறவு இருக்குது. நல்லா பேசக்கூடிய நாளாக இருக்குது. மனசு விட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுனால சாதகமான பலன்கள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவீங்க. சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. குடும்பத்தோடையும் பசங்களோடையும் நல்ல ஒரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமும் ஆற்றலும் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா கன்னி ராசிக்கு அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் வேலை விஷயமா உடல் சோர்வும், பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்கு. அலைச்சல் இருக்கிற நாளா தான் இருக்கு. ஆடம்பர செலவுகளால கையிருப்பு குறையிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். கூட பொறந்தவங்க கூட ஓரளவு ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு சில வெற்றிகள் கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு. சாதகமான சூழ்நிலைகள் அமையிற மாதிரி நாளை பொறுமையாவும் சிந்திச்சு செயல்பட வேண்டியதும் அவசியமா இருக்கு. நாள் முழுக்க உங்கள நீங்களே ஆற்றலோடவும், உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள் கொஞ்சம் மனசுக்கு திருப்திய குடுத்தாலும், முடிஞ்ச அளவுக்கு கவனமா நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். விருந்தாளிகளோட வருகை மகிழ்ச்சிய தரும். அதே மாதிரி பொறுப்புகளும், செலவுகளையும் அதிகமாக்குற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, கொஞ்சம் வேலையில இன்னைக்கு சலிப்பு தருவதா உணர்ற மாதிரி இருக்கு. இறுக்கமான வேலை காரணமா பணியில நிலுவைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகளை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தள்ளி போடாதீங்க. முடிச்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ம் ஆ கரெக்ட்டா பிளான் பண்ணி நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட பாசிட்டிவா நடந்துக்குங்க. பேசுங்க. தெளிவான சிந்தனைகளோட, நல்ல ஒரு புரிதலோட நாள கொண்டு போக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. கோபத்தையோ, எரிச்சலையோ காட்டாம இருக்கிறது நல்லது. வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா, செலவுகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு ஆ எதிர்பாராத வரவு இருந்தாலும், செலவுகள் அதுக்கேத்த மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தேக ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்கு. ஓய்வெடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்குங்க. எதையும் போட்டு அதிகமா குழப்பிக்காம, நாள் முழுக்க பொறுமையா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம கோபப்படுற சூழ்நிலைகள் உருவாகும். உங்களோட ராசியில இன்னைக்கு அ பிரச்சனைகள் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கு. மனச கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வியாபாரத்திலயும், பணம் சம்பந்தமான விஷயங்கள்லயும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலயும் கவனம் தேவை. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல நிதானமா சிந்திச்சு செயல்படுங்க. இல்லன்னா முழுக்க முழுக்க அமைதியா மனச வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க சந்திக்கக்கூடிய சவால்கள பொறுமையோட கையாள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. உங்களோட முன்னேற்றத்துல தடை, தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா சிந்திக்காம, முடிஞ்சா ஆக்கப்பூர்வமா, தெளிவா சிந்திச்சு நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ப உங்களோட வேலைகள முன்கூட்டியே திட்டமிட்டீங்கன்னா, சாதகமான பலன் கிடைக்கும். அ அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அ அவசர முடிவு எடுக்காதீங்க. பொறுமையா, நிதானமா நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ 2 பேருக்குள்ளயும் உங்ககிட்ட இருக்கிற உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, அந்த மாரி அணுகுமுறை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. அது புரிதல பாதிக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாவும், நட்பாவும் பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அ உங்களோட பிடிச்சவங்கள ஒருத்தருக்காக நீங்க அதிக செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டம் காரணமா தொடைகள், கால்கள்ல, உடல்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. நாள் கொஞ்சம் சாதகமான நாள் தான் இருக்கு. கடினமான காரியத்த கூட ஈஸியா செஞ்சு முடிச்சு, துணிவோட செயல்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பொறுமையும், நிதானமும் உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கு. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு அ சந்திக்கக்கூடிய சவால்களையும் அமைதியாவும், பொறுமையாவும் கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சுப செய்திகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில மகிழ்ச்சி நிலவும். ஆ தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கு விஷயங்கள்ல ஆ வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு த ஆ தடை இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு நாளா இந்த நாள் அமையும்.
சுபகாரிய முயற்சிகளையும் சாதகமான முன்னேற்றம் இருக்கு. ஆ தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற திட்டங்கள் நல்ல ஒரு வடிவம் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கூட வேலை செய்றவங்க உங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. திட்டமிட்ட செயல்பாடு சாதகமான பலனை தரும். நல்ல ஒரு ஆ அன் ஆ சாதகமான பலன்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசு விட்டு பேசக்கூடிய நாள். சில நல்ல புரிதல்களும், அந்யோன்யமும் நிறையவே இருக்கு. துணைக்கு பிடித்த மாதிரி இந்த நாள கொண்டு போறனால 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு நட்போட நாள கொண்டு போகும். இனிமையான நாளாகவும் அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு. செலவுகள் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு உண்டான செலவுகள் இருக்கு. அது சந்தோஷத்தை ஏற்படுத்திக் குடுக்கும். ஆ பசங்களோட தேவைகளுக்காகவும் இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. திருப்தியான, சந்தோஷமான மனநிலை ஏற்படும். சேமிக்கிறதுக்கும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அத பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. ஆ ஓய்வு எடுத்தீங்கனாலே போதும். ஜாலியா நாள கொண்டுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு குடும்பத்தில தாராள தனவரவு இருக்கு. அதே மாதிரி திருப்தியான சூழ்நிலைகள், சுறுசுறுப்பாவும் நாள் இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகிற நாளா இருக்கு. உடல்நிலைகள் சீராகும். ஆ ஆரோக்கியத்தில இருந்த பாதிப்புகள் குறையும். நல்ல ஒரு தர்ம காரியங்கள் செய்றனால மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வியாபாரத்தில கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும். சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதிர்ஷ்டகரமான நாள். கடினமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இன்னைக்கு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். நல்ல பலனை தரக்கூடிய நாளா தான் இருக்கு. ஆ இந்த நாள் முழுக்க எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அது நல்ல பலனை பெற்று தரா மாதிரி இருக்கு. ஆ உங்களோட வேலைகள திறம்பட செஞ்சு, அதுல நல்ல ஒரு அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிற நாளா தான் இருக்கும். சாதகமான பலன்கள் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முன்னேற்றங்களும் தெரியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கு. வெளியிடங்களுக்கு ஒண்ணா போறனால மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசவும், ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சில முடிவுகள எடுக்கவும் இந்த நாள் நல்ல ஒரு உகந்ததா இருக்கு. சாதகமான பலன்கள தரக்கூடிய நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆ திருப்தியான வரவு இருக்கு. சேமிப்பும் அதிகமும் இருக்கு. குடும்பத்தோட சந்தோஷமான செலவுகளும் இருக்கு. அதிக அளவு பணம் சம்பாதிக்கவும் முடியும். சேமிக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்தினீங்கன்னா, பணம் அதிகமா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள், அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமும், ஆற்றலும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கும்பராசியை பொறுத்தளவுக்கு வரவு சுமாரா தான் இருக்கு. பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஆ நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உடல்ல ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. நல்ல பலன்கள பெறணும்னா, கவனமா இந்த நாள திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது அவசியம். பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் அதிகமா தேவைப்படுது. முக்கியமான முடிவுகள எடுக்கும்போது மனச தெளிவா வச்சுக்கங்க. இல்லன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலைகள்ல கவனமோட செயல்படுறது நல்லது. குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும் சின்ன முன்னேற்றம் தெரியிற நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பொறுமையோட, திறமையோட உங்களோட வேலைகள கையாள வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்காது. உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், குழப்பமும் வேலையில நிதானத்த தவற விடுற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, வீட்ல நடக்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், பழைய குடும்ப பிரச்சனைகள்லாம் கலப்பாம, தெளிவா உங்களோட வேலைகள கொண்டு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆ முடிச்ச அளவுக்கு ஆ பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாள கொண்டு போறது நல்லது. துணைக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள், பொறுப்புகள் காரணமா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகளும் கட்டாய செலவுகளா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லனாலும் விரயமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமோ, பழக்கமோ ஆரோக்கியத்தில பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பராமரிக்க வேண்டியது அவசியம். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசி மீன ராசி. உங்களுக்கு அ இன்னைக்கு சின்ன சின்ன செய்யக்கூடிய செயல்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்க வழியில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது விரயமா ஆகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்களோட வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நினைத்தத நிறைவேற கூட இருக்கிறவங்களையும், சுத்தி இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு பெருசா இந்த நாள எதிர்பார்க்காதீங்க. உங்களோட தினசரி நடவடிக்கைகளிலே சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள நல்லா 1க்கு 2 முறை யோசிச்சு பேச வேண்டியது அவசியமா இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க அ கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வேலைய இழக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பா அமையும். எச்சரிக்கையா செயல்பட வேண்டியதும், உங்களோட வேலைகள தன்னிச்சையா திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நட்பாவும், அன்பாவும் பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களோட பதட்டத்தையும், உணர்ச்சி கோபங்களையும் தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம, நாள புரிதல ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லன்னா, அமைதியா ஒதுங்கி விட்டு குடுத்து போறதும், சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்காம இருக்கிறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, அம்மாவோட செலவுக்கோ, இல்லன்னா வீட்ல இருக்கிறவங்களோட செலவுக்காக, ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வருத்தப்படாதீங்க. பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியா தள்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி ஆல் டைப் ஆஃப் வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். என்னால புதுசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது ஷார்ட்ஸ்ல நான் போடுற வீடியோல அது கமெண்ட் பண்ணுங்க. அதில வர விஷயங்கள நம்ம எலாபரேட்டா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். மத்தபடி இந்த ராசி பலனுங்கிறது பொது பலனா போறதுல, இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாம் பொது பலனா போட்டு எந்த ஒரு பயனும் கிடையாது. சுய ஜாதகம் மட்டுமே அதுக்கு தகுந்த பலனை தரும். எல்லாரும் சொல்ற மாதிரி கோடி கட்டி பறக்கலாம், கோடி கொட்டி கோடிலாம் கொட்டும், கூரைய பிச்சுட்டு கொட்டும்னா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. அப்படி பார்த்தா இந்நேரம் பலர் கோடீஸ்வரர்களா ஆயிருப்பாங்க. நீங்களும் உங்களோட சுய ஜாதகப்படி உங்களோட வாழ்க்கைய அமைச்சுக்க வேண்டியது நல்லது. நன்றி, வணக்கம்.